எதிர்நீச்சல் சீரியலில் ஒரு கதைக்களம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதிருக்கு நந்தினியை காணாங்கிற சந்தேகத்தில் ரேணுகாவை கேட்டுட்டு இருக்காங்க. ரேணுகா அதுக்கு முன்னுக்கு பின்னா முரண்பாடாக ஒரு பதில் சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டி காணானா என்கிட்ட ஏப்பா கேட்குற? இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, நீ தேடிப்பாரு, இல்லைன்னா அவள் மேலே உனக்கு என்ன அக்கறை, அவள் வந்துடுவா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அறிவுக்கரசி சொல்கிறாங்க, இல்லை இந்த குந்தானிங்க ஏதோ ஒரு வேலை பார்க்குறா, நமக்கு தெரியாமல் அவளை எங்கேயோ அனுப்பிச்சு வச்சிருக்காமாமா, அவளை எங்கேயுமே கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது. ஏய் இப்போ சொல்ல போறியா இல்லையாடே அப்படின்னு அறிவுக்கரசி ரேணுகா கிட்ட எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ரேணுகா கேட்குறாங்க, என்னடி உங்ககிட்ட சொல்லணும்னு என்னது இருக்கா என்ன? அவள் பாத்ரூம் போயிருக்கா, ஏன் பின்னாடியே போகணுமாங்கிறாங்க. அப்போ நான் போய் பார்த்துட்டு தான் வருவேங்கிறாங்க அறிவுக்கரசி. இதை பாருடி, அளவுக்கு அதிகமாக நீ எங்கள்கிட்ட வேலையை காட்டின, அப்புறம் நாங்கள் எங்கள் வேலையை காட்ட வேண்டியதாக இருக்கும், மரியாதை கெட்டுடும், மரியாதையாக போயிடு அப்படின்னு ரேணுகா அறிவுக்கரசியை திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடி என்கிட்டயே நீ இப்படியெல்லாம் பேசுவியா, உன்னை சும்மா விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி ரேணுகாவை அப்படியே குடும்பம் பிடிக்க வராங்க. அப்போ ரேணுகா சொல்கிறாங்க, என்னடி என் மேலேயே கை வைக்கிறியா, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு ரேணுகாவும் விடுவேன்னு அறிவுக்கரசியை பலார்னு அரைகிறாங்க. அறிவுக்கரசியும் ரேணுகா அடிக்க வராங்க. அவ்வாறு ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டி எங்கே போயிருக்கான்னு நீ சொல்லிடு, இல்லைன்னா கொன்னே போட்டுருவா அப்படின்னு கதிர் ரேணுகாவை மிரட்டுறாங்க. சொல்லலைன்னா நீ கொன்னுடுவியாடா, இங்கே கொல்லு பார்க்கலாம், என்ன பண்ணிடுவேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு ரேணுகா எடுத்துட்டு வராங்க. சக்தியும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு என்னடா நினச்சிட்டு இருக்க, இங்கே மேலே கை வை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கதிர் அடிக்க வராங்க சக்தி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த குணசேகர் வந்ததும், டே கதிர் என்னடா நினச்சிட்டு இருக்க, உனக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட வம்பெடுத்துக்கிட்டே இருக்கணும், முரண்டு வண்டிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, சரியான சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, நீ என்ன பெரிய ரவடியா, ஒழுங்கு மரியாதையா அப்படி போய் உட்காரு, மாப்பிள்ளை ரெடியானதும் மாப்பிள்ளை எழுப்புக்கு போகலான்னு இருக்கீங்களா, இல்லை இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, ஒழுங்கு மரியாதையா போய் உட்காரு, கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களான்னு குணசேகர் கேட்கவும், அப்போ கதிர் சொல்கிறாரு, இல்லைண்ணே என் பொண்டாட்டியை காணமல்ல, அவளை நான் காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன், அப்போ இருந்து காணனே, இவளுக்கெல்லாம் ஏதோ ஒன்று நமக்கு தெரியாமல் சதி பண்ணிக்கிட்டு இருக்காளுங்கிறாங்க. டே நம்மளை மாரி என்னடா பண்ணிடுவா, நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இவளுகளும் ஓரமாக தானே கொண்டிருக்காளுங்க, நீ ஏன் இப்படி பயப்படுற, பேசாமல் போ, நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேங்கிறாங்க குணசேகர். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நந்தினி வந்துடுறாங்க. என்ன இங்கே சத்தம்னு கேட்குறாங்க. பாட்டியாடி உன் புருஷன் உன் மேலே அவ்வளோ வக்கறையா, உன்னை காணான்னு தேடிட்டு இருக்கானா, மண்டபம் பூரா தேடினானா, அது இந்த அறிவுக்கரசி இழுத்துக்கிட்டு தேடினானா அப்படின்னு ரேணுகா சொல்கிறாங்க. அப்போ நந்தினி என்ன என் மேலே உனக்கு அவ்வளோ வக்கரை வந்துருச்சான்னு கேட்குறாங்க. ஏண்டி இன்ன வரைக்கும் எங்கடி போனேன் அப்படின்னு கதிர் எடுத்துக்கிட்டு வராரு. ஏன் என் மேலே என்ன அவ்வளோ வக்கரை, என்ன போகிற பக்கமெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. இருடி நீ எதிர்த்து பேசிருக்கும், உன்னை அப்புறம் பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கதிர். இங்கே சக்தி பார்த்துட்டு, என்னென்ன இதெல்லாம், என்ன இப்படி அராவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் பேசாமல் அமைதியாகவே இருக்க முடியாதாங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி எங்கே போயிருக்கா அதை சொல்லு முதல்லங்கிறாங்க. அவள் எங்கேயோ போயிட்டு போகிறா, உங்களுக்கு என்ன அதை பற்றி, நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்கிறாங்க. இல்லைடா உன் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்து போக சொல்லு, அந்த பார்கவியை மட்டும் கூட்டிக்கிட்டு வந்து அவ சொன்ன மாதிரி சவால் விட்டுட்டு போனாலே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த மாதிரி ஏதாவது நினச்சிட்டு இருந்தா அவள் உயிருக்கு ஆபத்து, அது மட்டும் நான் எச்சரிக்கையாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க குணசேகர். இது கேட்டதும் சக்திக்கு தூக்கி வாரி போடுது. அடப்பாவே, ஜனனி போனது தெரிஞ்சு பின்னாடியே ஏதாவது ரவுடிங்களை அனுப்பி ஜனனிக்கு ஆபத்தை கொண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி எதுக்கும் நம்ம ஜனனிக்கு எச்சரிக்கையாக அவளை பாதுகாப்பாக இருக்க சொல்லணும்னுட்டு உடனே சக்தி வெளியில் வந்ததும் ரேணுகா கிட்ட சொல்கிறாங்க. ரேணுகா, ஐயோ ஆமாம் சக்தி, இவங்களையெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, சரியான ரபடி கும்பல், இதோ இந்த அறிவுக்காசி இருக்கா பாரு, என்னம்மா போட்டுட்டு வர்றா, நந்தினியை கொஞ்ச நேரம் காணானதும் ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி வந்து கேட்குறாளுங்க பாட்டியா, நிச்சயமாக ஜனனிக்கு ஏதாவது ஆபத்தாக தான் இருக்கும், ஜனனியை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுப்பா, பார்கவியும் ஜீவானந்தத்தையும் பார்க்க போகும்போது அவளை பார்த்து போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேணுகா. இதை கேட்ட சக்தி உடனே ஜனனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜனனி நீ எங்கே இருக்கேங்கிறாங்க. சக்தி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்கவியை பார்க்கறதுக்கு போயிருக்கேன், அங்கே பார்கவி எனக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்கா, அவங்க 2 பேரும் பாதுகாப்பாக பத்திரமான இடத்துல தான் இருக்கிறாங்க, நான் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன் சக்திங்கிறாங்க. அப்படியே ஜனனி, உனக்கு பின்னாடியே ஏதோ ரவுடிங்களை அனுப்பியிருக்கிறதா அண்ணன் சொல்கிறாரு, நிச்சயமாக அப்படி ஏதாவது ஒரு வேலை பார்த்தாலும் பார்ப்பாரு, நீ எதுக்கும் எச்சரிக்கையாக பார்த்து போ ஜனனிங்கிறாங்க சக்தி. சரி சக்தி, நானும் அப்போ இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னை சுற்றி ஒரு 4 ரவுடிங்க சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் அவங்க கண்ணில் படாமல் தான் நான் போய்கிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்ட்டு போகிறாங்க ஜனனி. பார்கவி உடனே ஜனனிக்கு ஃபோன் பண்ணி, அக்கா நீங்கள் எங்கே வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பார்கவி, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் நான் வந்துட்டுருக்கேன், நீ லொக்கேஷன் அனுப்பியிருக்கேல அந்த லொக்கேஷன் இடத்துக்கு தான் நான் வந்துட்டுருக்கேன், ஆனால் நீங்கள் எக்காரத்தை கொண்டு வெளியில் வந்துடாதீங்க பார்கவி, அங்கே வெளியில் ரவுடிங்க நின்றுட்டுருக்காங்க, நான் அவங்கள பார்த்துட்டேன், அவங்களும் என்னை பார்த்துட்டாங்க, அவங்கள நான் சுத்த விட்டுட்டு நான் ஏதாவது ஒரு வழியில் வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் ரெடியாக இருங்க. சரி ஜீவானந்த சார்கிட்ட நீ கொடுக்குறியா, நான் அவர்கிட்ட பேசுகிறேங்கிறாங்க. அக்கா ஜீவானந்த சாருக்கு
அந்த புலிகேசியால ஆபத்து வந்துருச்சு. அவரு ஷூட் பண்ணிட்டாருக்கா. ஒரு குண்டு நெஞ்சில பாஞ்சு அவரு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாரு. அப்புறம் இங்க ஒரு மிலிட்ரி டாக்டர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவர் மூலமா நான் தாக்க அந்த ஆப்ரேஷன் பண்ணுனேன். ஜீவானந்த நெஞ்சில இருக்கிற குண்டை நான் எடுத்தேன்க்காங்கிறாங்க பார்கவி. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஜனனி. ஐயோ என்னடி சொல்ற அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா இப்போ அவர் நல்லா தான் இருக்காரு. ஆனால் அவங்க உள்ளே இருக்காரு, நான் வெளியில் இருக்கேன். நாங்கள் 2 பேரும் உங்கள் கூட வர்றதுக்கு ரெடியாக நிற்கிறோங்கிறாங்க. சரி ஜனனி, வெளியில் மட்டும் வந்துடாதீங்க. வெளியில் ரவுடிங்க இருக்காங்க. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிற வரைக்கும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு யாருக்கு நிலையும் பற்றாதீங்க, பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிடுறாங்க ஜனனி. சரிங்கக்கா, நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஜனனி சொன்னதை வந்து ஜீவானந்த சார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்கவி. சரி பார்கவி, யாருக்கு நிலையும் படக்கூடாது. எப்படியாவது உன்னை காலையில் மண்டபத்துக்கு கொண்டு சேர்த்த வேண்டியது எங்களோட பொறுப்பு. சரி ஜனனி வரட்டும், வெயிட் பண்ணுவோன்னு ஜீவானந்தம் பார்கவி 2 பேரும் ஜனனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஜனனி பின்னாடியே ரவுடிங்க வரதை பார்த்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தெற்கு வடக்கில் போக வர இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரவுடிங்களும் அப்படியே சலிச்சு போய், என்னடா இது, இந்த காருக்குள்ள அந்த பொண்ணு போகிறது தெரியுது, ஆனால் அந்த பொண்ணு இங்கே தான் போகிறது மாதிரி தெரியலையே. இது ஏதோ நம்ம ரூட் மாதிரி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த பொண்ணை இருக்க வாய்ப்பில்லை. நம்ம வேற முகத்தையும் பார்க்கல. பின்னாடியே காரை துரத்திக்கிட்டு போய் நமக்கு என்ன பிரயோஜனம்? சரிவா, நம்ம ஏதாவது ஒரு ரூட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டே அங்கங்கே அவங்களையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஜனனி இதுதான் நல்ல சான்ஸ்னு இன்னொரு வழியாக போய் கரெக்டாக பார்கவி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே பார்கவி ஜீவானந்தம் 2 பேரும் ரெடியாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜனனியை பார்த்ததும் சந்தோஷத்தில் அந்த டாக்டர் கிட்ட, சரி டாக்டர் நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஜனனி கூட காரில் ஏறி வந்துடுறாங்க ஜீவானந்தமும் பார்கவியும். ஜனனி பாதுகாப்பாக பத்திரமா ஜீவானந்தத்தையும் பார்கவியும் கூட்டிகிட்டு வராங்க. கல்யாண மண்டபத்துக்கு வந்ததுமே தர்ஷனுக்கு ஃபோன் பண்ணி, டே தர்ஷா வெளியில் வான்னு கூப்பிடுறாங்க. தர்ஷனும் வெளியில் வராரு. வந்து பார்கவியை பார்த்ததும் கண்ணீர் விடுறாரு. பார்கவி, என்னால் உனக்கு எவ்வளோ சிரமம் பார்த்தியாங்கிறாங்க. இவ்வளவு ஆபத்தையும் கஷ்டத்தையும் கடந்து வந்திருக்கேன் தர்ஷான்னு சொல்லி பார்கவி தர்ஷனை பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.